بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اجمعين السلام عليكم ورحمه الله وبركاته Alhamdulillah by Allah's grace and favor we are in the class number 7. Inshallah today we are going to continue the joining letters of the letters. Also we will be learning the joining structure of naughty letters, that is they are alif, dal, zal, ra, za, wa. Inshallah, let's get started. Sir, just unmute and read this. Read the first row, right, left. ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல இருக்க மாதிரியே படிங்க. அது கூட நெக்ஸ்ட் காலம் படிங்க. அப்புறம் மூணுமே ஒண்ணுதான். பா ஆ ஓகே சார். சார் ரீட் பண்ணலாமா சார்? ரீட் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பா ஹா பா பா சா 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 பா ஹா சா பா ஹா சா. ரீட் பண்ணுங்க. பா ஹா பஹஸ பா ஹா ச பஹஸ. வெரி குட். நெக்ஸ்ட் சா நீங்களே படிங்க. சா பா ஹா சா பா ஹா சா பா சபத. இங்க படிக்கும்போது தனித்தனியா படிங்க, இங்கேயும் தனித்தனியா படிங்க. இங்க படிக்கும்போது ஓகே சார் படிங்க. சேர்த்து. ஓகே சார். நீங்களே படிங்க. ஓகே சார். சி ஷி ஹி பிளஸ் ஃபதா ஷா. சா சா ரா ரி 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 ப சா ரி ப சரிப. வெரி குட். ஷரீப. சரிப. சரி இல்ல, ஷ ஷ ஷரீப. ஷரீப. ஓகே சார். நூ நா நா நூ நா நூன் மேல ஃபதா போட்டா நா. நா ஓகே சார். நா ஃபா நா ஃபா சா ர ர நா ஃபா ர நஸர. வெரி குட். நெக்ஸ்ட் ஃபா தா தா ரா கா தா ரா கா தா ரா கா தரக. கான்னு சொல்லக்கூடாது. கேஹெச் இல்ல, வெறும் ஓகே. மட்டும்தான். தரக தரக தரக. ஓகே சார். தரக. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சி. நல்லா பாருங்க. சி மேல ஃபதா போட்டா சா 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 சா. அப்புறம் தா சா 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 ர சதர சா சா ர சதர 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 சதர. Next page goes to Dr. Mehboob. Assalamualaikum sir. Waalaikumsalam sir. Bismillah. Team. Him. Ja. மேல ஃபதாவே இருக்கு சார். ஜி போட்டா ஜா ஜா ஜா
ஜா ம ஆ. ஜம க ஐன் ஐனு ஐன் மேல ஐன், ஃபதா ஐன். கூட ஆ. ஆ ஜ ம ஆ. ஜமஹ ஜமஹ வெரி குட். ஜமஅ. ஜமஹ ஜமஅனா வந்து ஜம he collected, he gatheredன்னு அர்த்தம். அவன் ஒன்று சேர்த்தான்னு அர்த்தம். ஜமஹ. ஓகே சார். அல்லாஹ்வுடைய பேரும் வந்து ஜாமி. ஜாமி. அல்லாஹ்வுடைய பேருக்குள்ள 99 பேர்ல ஒரு பேர் வந்து ஜாமி. ஜாமி. ஜாமினா ஒன்று சேர்ப்பவன் அர்த்தம். யூசுவலி ஆ நிக்கா ஆவாம ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க படிக்கும்போது யா ஜாமி, யா ஜாமி சொல்லுங்க சொல்லுவாங்க. அந்த ஆ ஜமா தான் இது. ரூட் பண்ணுவது யா ஜாமினா எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பவனே எங்களை சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு. ஹலோ ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க. சார். தக்க நீங்க படி. தக்கர இல்லையே. ச சா ஜ ஆ ச ஜ ஆ ச ஜா ஜ ஜ ர த ர ர ரா இல்ல தால் தான். சஜத. சஜத ஆ ரா சஜத. இருக்கும் பாருங்க. ரா வந்தா ஆ இப்படி இருக்கும் கீழே. ஓகே ஓகே சார். சஜத சஜத. சஜதன்னா சஜத. he prostrated. அவன் வந்து சஜிதா செஞ்சா, he performed சஜிதான்னு அர்த்தம். சஜத. நம்ம சுஜூது சொல்றோம்ல அந்த verb தான் இது. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட். க கா க க ரா த ர க ர க ர கா ரா ஜ ஜ கரஜ ஹரஜ. மாஷா மாஷா எக்ஸலண்ட். இப்போ பாருங்க இனிஷியல் அதே ஹா அதே ரா அதே ர ஜ. ஜ கஜர சேர்த்து படிங்க. கஜர சஜத. ஹரஜ. கரஜ. இப்போ சின்ன வயசுல நம்ம கடைக்கு போகும்போது ஒரு 5 ஐட்டம் சொல்லி கொடுப்பாங்க அம்மா. ஆ ஆனா நம்ம என்ன செய்வோம்னா கடைக்கு போற வரைக்கும் சொல்லிட்டே போவோம். ஆமா. தேங்காய் பத்தை, தக்காளி, இல்லாட்டி கடைக்கு போனா அதாவது ஒரு ஐட்டம் தான் ஞாபகம் வரும். மீதி 5 ஐட்டம் ஞாபகம் மறந்து போயிரும்ல. அந்த அதே மாதிரி மாதிரிதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் படிச்சுட்டு செகண்ட் லெட்டர் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் இருக்கும். ஹா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்புறம் ரா படிச்சுட்டு ஜீம் படிக்கும் போது முன்னாடி 2 எழுத்து ஹா ரா படிச்சு வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில ஓகே சார். 3 சேர்த்து படிக்கணும். ஹரஜ. கரஜ. இல்லாட்டி ஜரஹன் மாறிடும் டக்குன்னு. ஓகே சார். கரஜ. ஹரஜ. வெரி குட். நெக்ஸ்ட் படிங்க சார். ஹ ஹா ஹ அப்புறம் மீ 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 ஜ ஜ தா தால் தா தால் பிளஸ் ஃபதா தா 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 கமி ஹமீத ஹமீத ஹமீத. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹமீத எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹமீத கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? Have you ever heard? ஹமீத. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து நம்ம டெய்லியும் 5 வக்து தொழுகையில யூஸ் பண்றோம். இதுல நமாஸ்ல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. ஹமீதா. ஓகே சார். அதுல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். நான் இங்க எழுத பாருங்க. இது ஒரு வார்த்தை. சமி ஹமீத. சமி சமிஹ சமிஹ அல்லாஹு. சமி அல்லாஹு அல்லாஹு சமிஹ லிமன். சமி அல்லா லிமன் ஹமீதா சொல்லும் இல்லையா? ஆமா சார். இருக்கு அது வெளியே லிமன் மீ ஹமீத. மீது பாருங்க இந்த வார்த்தை ஹமீத இருக்கா? சார். ஓகே ஹமீத. ஹமீத அல்லாஹ் கேட்கிறான். யாரை கேட்கறான்னா லிமன் ஹமீத. யார் வந்து அல்லாஹ்வை புகழ்றாங்களோ அதை வந்து அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் hears whomever
praises him. Okay. ஹமீதனா he praisesல he praisesன்னு அர்த்தம். அவர் வந்து யார் வந்து அல்லாஹ்வை புகழ்றாங்களோ அதை வந்து அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம ருக்கு முடிச்சிட்டு சஜ்தா போறதுக்கு முன்னாடி சமீஅ லிமன் ஹமீதான்னு சொல்லுவோம். சார். ஹமீத ரைட். நெக்ஸ்ட் படிங்க சார். ஹா 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 ஃபி ஃபா ஃபி பாக்கி லெட்டர் வந்து ஃபா கஸ்ரா போட்டா ஃபி ஹாஃபி கஃபீஸா ஹாஃபிஸா வெரி குட். லா கஃபீஸா திருப்பி இதே படிங்க. ஹஃபீஸா ஹாஃபிஸா சரி படிச்சா ஹஃபீஸா. ஹாஃபிஸா. கஃபீஸா. இது ஈஸி தான். லாஸ்ட் படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷா 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 ரா ரா ஹா ஹா ஷரக ஷரக ஷரஹ வெரி குட். ஷரக ஸோ இனிஷியல் ஷா மீடியல் ஃபா ஃபைனல் ஹா. அப்ப சேர்த்து படிங்க. ஷரக ஷரஹ் ஷரஹ். ஷரக. சரி அடுத்து நீங்களே படிங்க பார்க்கலாம். சா ஸ்வா ஸ்வாது பிளஸ் ஃபதா போட்டா ஸ்வா சா சா ஸ்வா ரா ரா சரக சரக ஹ ஹ ஹ ஹ KHA ஹ. ஹ. ஓகே ஹ சரக ரா ஹ சரஹ ஹ சரக சரஹ. சரனா he shouted, அவன் கத்துனா. he shouted சரஹ. பா க பா க ரா சேர்த்து படிங்க. ஃபா கா பரக ரா பரக படிங்க. பரஹ இல்ல ஃபக்கர 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 முன்னால ஞாபகம் ஃபக்கர 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 ஃபக்கர்னா முஜே ஃபக்கர் ஹே அப்படி சொல்லுவாங்கல்ல. முஜே ஃபக்கர் ஹே சொல்லுவாங்க. ஃபக்கர்னா அது அரபிக் வேர்ட் தான் அது. he was proud. ஃபக்கர 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 ஹ ஹ ஃபக்கர ஃபக்கர கா இல்ல ஃபா கார இல்ல ஃபா ஹாரா ஃபக்கர ஃபக்கர ஃபக்கர. நெக்ஸ்ட் படிங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜா இது வந்து ரா ரா ஹா ரா க ரகலா ரகல இல்ல சார். தால் தால் தகல. ஓ தகல. ரா வந்து இங்க பாருங்க நல்லா கீழே பாருங்க. இது தாலு இது ரா. ராக்கு தால் வித்தியாசம் பாத்தீங்களா? கீழே கோடு வருது பாருங்க. ஓகே கீழே ஓகே சார். தால் தால்ல வந்து அப்படியே கோடு மேலே உட்காந்துக்கும். கீழே வந்தா ரா அப்படியே கோடு மேலே உட்கார்ந்துருந்தா சி மாதிரி இருந்தா தால். தால் ஓகே. தகல தக்கல 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 அது வந்து ரா. உருதுல ஒரு வார்த்தை இருக்கா? சரி டக்கலுக்கு சோடுன்னு சொல்லுவாங்க. இருக்கா? ஆமா சார். தக்கல என்ன சார் அர்த்தம்? தள்ளி விடுன்னு அர்த்தம். அதேதான் அரபியில தக்கல். அரபில தான் வந்துச்சு தக்கல். ஓகே சார். தக்கல தக்கல தக்கலனா அவன் உள்ள நுழைஞ்சான். ஓகே. நெக்ஸ்ட் தக்கல நெக்ஸ்ட் பாருங்க. வா இது தாவா சார். வா ரா ரா தக்கர் தக்கல் இல்ல இன்னொரு சொல்லுங்க. வா வா தா கா ரா வதரா. அப்புறம் ரா அப்புறம் தா வரத வரத. ஓகே வரத. சரி இங்க படிங்க. வா வரத வரத வரத. சரி வரத வரத. ஃபர்ஸ்ட் நீங்க சார் லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணனும். லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் இனிஷியல் மீடியல் பாருங்க. ஓகே சார். லெட்டர் பார்த்துட்டு தோ ஃபதஹா ரா ஃபதா தா ஃபதா தரத. சேர்த்து படிங்க. தரத தரத. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து தா. ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து லா. ஃபர்ஸ்ட் வந்து நூன் இல்ல, நூன் மேல ஃபத்தா போட்டா நா. ஓகே சார். நூன். நூன் மேல ஃபத்தா போட்டா நா. நூன். நூ ரா. நூன் நூன் மேல ரா. சார் கீழே போட்டா ஓகே சார். மேல கீழே ஒரு ஃபத்தா போட்டா கோகுலா. நான் மாறிடும். நூன் இருக்கா, நூன் வந்து நாவா மாறிடும். நா. நூன் நான். ந நூ நா மா. இல்லையே, இங்க தால்ல இருக்கு. தால்ல கசப்பட்டா தி, நதி. ஓகே. ந தி ம, நதிம. அதிம. இங்க படிச்சு பாருங்க. நா நதிம. நதிம. நதி. ஃபுல்லா படிங்க. நதிம. நதிம மாதிரி நீங்க படிக்கணும் சார். ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த பேஜ் நீங்களே படிங்க. அடுத்த பேஜ் வந்து ரஃபீஸா படிக்கலாம். சரி, நீங்களே படிங்க. சீனியருக்கு இடம் கொடுங்க சார். ஈஸி தான், உங்களுக்கு தான் ஈஸியா தரேன். ஈஸியா சரிங்க. கொஞ்சம் குழம்பி வருது, வேற எதுவும் இல்ல. ஜா ஜா கா ஜா கா ரா ஜக்கர. வீட்ல பின்னாடி பார்த்தா யாரோ பேக்கப் பண்ற மாதிரி தெரியுது சார். யாருமே இல்ல சார், நான் மட்டும் தான் இருக்கிறேன். சரி, நல்லா போச்சு. ஜக்கர ஜக்கர ஜக்கர. ஜக்கர. வெரி குட். நெக்ஸ்ட் இது என்னது? வெரி குட். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. வெரி குட். இது ரொம்ப ஈஸி, படிங்க. பாஷாக்கு வர்ற ஷா. சக்காரா. சக்கரா. சக்கரா. சக்கர. வெரி குட் சார். சரி, இது படிங்க சார். வேவ் சார் மட்டும் படிங்க. மொத்தமா ரா ரா ஹா ரா கா கான் கா. ஐந்தவரா. ரஃபா. மேவ் சார் படிங்க. மேவ் சார் இது மட்டும் படிங்க. மேவ் சார் சார் இந்த லைன் கீழே இதனை. ஓகே. இல்ல இப்ப ஹைலைட் பண்ணிருக்கேன்ல. ரா ரா ஹா ரா ஹா ரா சார் ரஃபா ரஃபா ஹா ரஃபா. ரஃபா ஹா. வெரி குட். மேவ் சார் அகைன் லாஸ்ட் ரோ. ரா ரா ஹா வெரி குட். மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். அவ்வளவுதான் சார், நீங்க படிச்சீங்க. மாஷா அல்லாஹ். இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் 90% கரெக்ட். 90% ட்ரைனிங் பண்ணணும். மட்டும் தான் நீங்க தப்பு பண்ணீங்க. ஆமா சார், நிறைய தப்பு பண்றேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்க வேண்டியதான் சார். நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண நிறைய மார்க் சார் தப்பு பண்ணா. சார் எங்களுக்கு தான் 5 நாள் பத்தாது சார். போதும். அதுக்கப்புறம் இல்ல சார், 5 நாள் பத்தாது தான். அதுக்கப்புறம் நீங்க குர்ஆன் எடுத்து டெய்லியும் வந்து ஒரு பேஜ் படிச்சா போதும் சார். இன்ஷா அல்லாஹ் ஃபாஸ்ட் வந்துருங்க படிக்கிறதுல. முடிச்சிடுவோம் சார், கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். சார் நமக்குலாம் 2 மார்க் இல்ல சார், 4 மார்க் இன்ஷால்லா. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதுவும் கூட்டி திக்கி படிச்சா டபுள் மடங்கு எல்லாம் நன்மை ஜாஸ்தி. அப்ப நல்லா படிக்கிற, தப்பா படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரஃபி சார் படிங்க பார்க்கலாம். சார் சார் ஆமா, அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ரஃபி சார். ஹஸம வெரி குட். ஹஸம. வெரி குட் மாஷா அல்லாஹ் சார். ஸ்கிரீன் நா நஸல.
Very good. Next. Ha. Ha. Fa zabar. Ha. Fazara. Ha. Hafaz. Ha. Za. Hafaza. Very good. Next. Kha. Ra. Karaha. Karaha. Next. Ain zabar. Ain zabar. A. Sa. La. Gain மேல தா இருக்கு. You have a Ain zabar. Ga. 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 Khasala. Khasala. கசைல No. கசல. Okay. Khasala. Okay, sir. Noon zabar. Na. ரஃபி Ain zabar. Sir. gain மேல ஃபதா போட்டு கா நாட் கா இல்ல ஜி ஹெச் ஏ படிச்சா Okay. கா. Okay, sir. Next. Okay. Noon zabar. Noon fatha. Ain zabar. Sin fatha. ஃபதா. No. ஃபசா. No. Fa. na na Fa. Fasa. no na not fa na Na. Ha. Nahafa. fa கூட இல்ல Nah. Na. Nahafa. Nahafa. Nahasa. Nahasa. பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்க சார். Nahasa. ஐன் மட்டும் நல்லா அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். Nahasa. அப்படியே ஐன் வந்து தனியா தெரியும் நம்மளுக்கு. உதாரணமா Okay. தால் யா ஹபீபி தால்னா தால்னா உள்ள வாங்க தால். Assalamu alaikum warahmatullah. Walaikum assalam. Sari sir and other esteemed professors, participants, mashallah, Rafi bhai. Assalamu alaikum warahmatullah. Sir, please join and discuss a few matters. sir please sir. Bismillah. Sir, alhamdulillah, நீங்க mashallah உங்க தமிம் அன்சாரி சார் சொன்ன அடிப்படையில வந்து வேர்ட்ஸை ஜாயின் டுகெதர் ஹவு டு ரிசைட் அப்படிங்கறத மாஷால்லா நான் பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒரு வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், வித்தின் எ ஷார்ட் நோட்டீஸ் அண்ட் வித்தின் எ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் த டைம் அண்ட் வித்தின் த டெக்னிக்கல் சப்போர்ட் வாட் வி ஹவ் நவ், இதை வச்சு இவ்வளவு தூரம் வந்தது மாஷால்லா பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். உண்மையிலேயே ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு அல்லாஹ். ஃபர்ஸ்ட். செகண்ட் சார், சில இடங்கள்ல உங்களுடைய உச்சரிப்புகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருது, பெரிய வித்தியாசம் இல்லை. We are not native speakers. We are not born Arabs. So definitely some sort of what do we say that differences in the pronunciation of letters for foreigners, it is possible. It is quite natural one. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க சில முயற்சிகளை நீங்க எடுக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்க கொஞ்சம் ரிவிஷன். என்ன ரிவிஷன்? இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ஒன் ஆர் டூ செகண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன் டேஸ்ல நம்ம செஞ்சிருக்கிறோம். அதாவது ஆடியோ கிளிப் அனுப்பியிருக்கோம். பர்டிகுலரா சில எழுத்துக்கள் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ பெரும்பாலும் இல்லை. உருது நமக்கு ஃபெமிலியரா இருந்து மதர் டங்கா இருந்து அது யூசேஜ்ல இருந்தா பெரும்பாலான எழுத்துக்கள் அரபியினுடைய எழுத்துக்கள் அதுல வந்துருது. அந்த ப்ரொனன்சியேஷன் பெரும்பாலும் சரியா வரும். ஒரு சில இடங்கள் அங்கேயும் டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஐன் 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 அ, தென் அலிஃப் அ, அலிஃப் அ, ஐன் ஐன் அ. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கொஞ்சம் நம்ம பிள்ளை பேரன் பேத்திமார்கள்லாம் இருப்பாங்க, வீட்டுகளில் மனைவி மக்கள் கூட இருக்கலாம். இன்ஷால்லா பரவாயில்லை, நம்ம குரானை ஓதுறோம், ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு நன்மை அப்படிங்கிற அடிப்படையில யக்கீனோட அந்த ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஒரு சில ஒரு 6-8 எழுத்துக்கள் அந்த மாதிரி வித்தியாசம் வரும்.
மற்றவைகள் இன்ஷால்லா இட் வில் பி வெரி வெரி ஸ்மூத்தர் ஈஸியர் இன்ஷால்லா. ஆ ஆ ஆ ஆ தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் சார், அலிஃப் வச்சு அலிஃபுடைய மத்து ஒண்ணு கொடுத்து அலிஃப் அலிஃப் ஆ லாம் மீம் ஆலிம். நான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், அல்லது ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு சொன்னா தெரியல, ஞாபகம் இல்லை. ஆலிம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டா the one who is giving pain, ஒரு வேதனையை வலியை தரக்கூடியவர்ங்கிறது மீனிங். அதே நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது ஆலிம். ஆலிம் எ ஸ்காலர், ரிலீஜியஸ் ஸ்காலர், ஒரு மார்க்க அறிஞர், அதுக்கு வந்து ஆலிம். ஆலிம பெரும்பாலும் தமிழ் ஸ்பீக்கிங்ல உள்ளவங்க ஆலிம் ஆலிம்னு தான் சொல்லுவோம். ஆலிம்னா எக்ஸாக்ட்லி மீனிங் வந்து ஒரு வேதனையை, சிரமத்தை, சிக்கலை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். நம்ம அரபியாக ஓதும் போது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இன்ஷால்லா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆலிம் நாட் கரெக்ட், the one who gives pain. ஆலிம் ஐன் அலிஃப் ஆ ஆ ஐன் ஆ அலிஃப் ஆ. தமிழ்ல சொல்லக்கூடிய ஆவும் அலிஃபும் ஒண்ணு, ஐனும் ஐன் டிஃபரெண்ட். இந்த ஐன் வந்து பெரும்பாலும் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்லயும் கூட கிடையாது. அதனால இதை கொஞ்சம் நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே போல ஹாவையும் ஐனையும் ஜாயின் டுகெதர் எழுதும் போது சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அது இன்ஷால்லா நம்ம உஸ்தாத் தமீம் அன்சாரி சார் உங்களுக்கு காட்டுவாங்க. ஜாயின் டுகெதர் ஹா ஜீம் ஹா, இந்த 3 லெட்டரும் ஒரே ஃபார்ம்ல தான் இருக்கு. ஐன் அண்ட் கைன் இது ரெண்டும் ஒரு ஃபார்ம்ல இருக்கு. இந்த 3 ஜீம் ஹா ஹா ஐன் அண்ட் கைன் இந்த 5 லெட்டரும் ஜாயின் டுகெதர் வரும்போது 2 டிவிஷன்ஸா மாறு. அந்த 2 டிவிஷன் எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுட்டா, யாரும் சார் வந்து மஹபூப் சார் யாரும் சொன்னாங்க, ஹாவை வந்து ஐன் போலவோ அல்லது ஐனை போய் ஹா போலவோ ஒரு உச்சரிப்பு வந்துடும். ஏனென்றால் நம்ம அது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகாதனால. அது இன்ஷால்லா அந்த மாதிரி ஒரு இந்த ஜீம் சார் காட்டியிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ல. ஜீம் ஹா ஹா இது 3 ஒரே குரூப் தான். ஐன் அண்ட் கைன் அடுத்த குரூப். இந்த ஜீம் மிடில் பிகினிங்ல வருது பாருங்க, அது எப்படி இருக்கு, மிடில் எப்படி இருக்கு, ஃபைனல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே போலதான் ஹாவும் ஹாவும் வரும் இன்ஷால்லா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இப்ப ஐன் அண்ட் கைனை காட்ட போறாங்க. அந்த ஐன் அண்ட் கைன் ஐன் நாம் கரெக்ட், எஸ் கரெக்ட், தென் ஐன். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 எழுத்து நமக்கு ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்துடும் இன்ஷால்லா. 5 எழுத்துக்கள் கொஞ்சம் சிக்கலான எழுத்துக்கள், சரியான உச்சரிப்போடு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம்னா மாஷா அல்லாஹ் மீனிங்கும் மாறாது, உச்சரிப்பும் தெளிவா வந்துடும். எந்த குற்றமும் நமக்கு ஆகாது. நம்ம குற்றத்தை தெரிஞ்சு செய்ய போறது இல்லை. அறியாத புறத்துல இருந்து குற்றம் வந்துட்டா கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். நம்ம வந்து குர்ஆனுடைய ஓதணுங்கிற ஒரு பெரிய மஹப்பத், பெரிய ஒரு யக்கீன், பெரிய ஈமான், பெரிய ஒரு அளவலாத ஆசையில நம்ம ஓதுறோம். மாஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் ஒரு 6-7 நாள்ல ஒரு 6-7 வகுப்புகள்ல இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க. நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன், உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுறோம். மாஷா அல்லாஹ் இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான். அதே போல நான் அந்த முதல்ல ஒரு கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கு. அலிப்பாவை தனியாக எழுத்துக்களாகவும் கூட்டி எழுதக்கூடிய எழுத்துக்களாக இனிஷியல், மிடில், எண்ட் பொசிஷன்ல ஒவ்வொரு எழுத்தும் எந்த நிலையில வருதுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தயவு செய்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க கொஞ்சம் ஆர்வத்தோட மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் நீங்க எப்படி நினைங்க, இப்ப நான் ஒரு எழுத்து எழுதுறேன், இந்த ஒரு எழுத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய எழுத்துங்கிற ஈமான்ல யக்கீன்ல இதுக்கு எழுதுறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் குர்ஆனுக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. எப்படின்னா, குர்ஆனை பார்க்கறது நன்மை, குர்ஆனை ஓதுறது நன்மை, குர்ஆனை ஓதுறத கேட்கறது நன்மை, குர்ஆனை ஓதி கொடுக்கறது நன்மை, குர்ஆனை ஓதுறது நன்மை, குர்ஆனை ஓதுவதற்காக உதவி செய்வது நன்மை, அந்த குர்ஆன் படி அமல் செய்வதற்கு அதிகம் நன்மை. மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் அதை பார்த்து ஒவ்வொரு எழுத்தையும் எழுதும்போது இந்த மாதிரி நியத்து வைங்க. யா அல்லாஹ் இது குர்ஆனுடைய உன்னுடைய கலாமுடைய எழுத்தை நான் பிஸ்மில்லான்னு அலிஃப்னு எழுதுனேன், இது பாண்டு நான் எழுதுனேன், இது நான் தாண்டு எழுதுனேன், தா எழுதுனேன், இதனுடைய மிடில் ஃபார்ம் எழுதுறேன், இதனுடைய பிகினிங் ஃபார்ம் எழுதுறேன், இதனுடைய எண்டிங் பொசிஷனை பார்க்கறேன், என்னுடைய முயற்சியில நீ கபூலாக்குன்னு சொல்லி துஆவோட இதுக்கு சவாபையும் குடு, ரிவார்டையும் குடுன்னு சொல்லி கேளுங்க.
நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பரக்கத்தை குரானை கொண்டு அடைஞ்சிருக்கிறாங்க, அடைவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் உங்களுடைய ஆர்வத்தை நான் இன்னமும் தூண்டுதல் செய்யறேன். எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் கிருபை செய்வான். மாஷா அல்லாஹ் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நீங்க துவா செய்யுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இன்னமும் சிலர் ஃபிளரிஷ் ஆகி நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா, ஷுக்ரன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Jazakallah khairan, sir, for giving us. தமிம் சார். Yes, sir. ஹலோ சார். அலிஃப் பேன்னு படிக்கணும், அலிஃப் பான் படிக்கிறோம்ல சார். அலிஃப் பான் படிக்கிறோம் நம்ம. சிலர் வந்து அலிஃப் பே அப்படின்னு படிக்கிறாங்களே, அது சரிங்களா சார்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சின்ன டவுட் வந்து வித் பெர்மிஷன் ஆஃப் கிளாஸ் இன்சார்ஜ் டாக்டர் தமீம் அன்சாரி சார் நான் சொல்றேன் சார். சார் அதாவது அரபிக் மெத்தட்ல படிக்கிறதுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆக்சுவலி அரபிக் லாங்குவேஜ் நான் அரப்ஸ் அதிகமா முஸ்லிம்ஸ்ல அல்லது அதர் பீப்புள்ல, அரப்ஸ் அதிகமான்னு சொன்னா நம்ம நான் அரப் பீப்புள் இன் இஸ்லாம் அண்ட் அவுட் சைட் இஸ்லாம் speaking Arabic, learning Arabic, they are more in number than the native Arabic born Arab people. Okay sir. அரபுகளை விட அரபுகள் அல்லாத மக்கள் தான் அரபிய குரான ஓத கற்றுக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க சார். இப்போ வேற மொழி மக்கள் வந்து தன்னுடைய மொழி அந்த அரபி மொழியை கற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய லோக்கல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளை ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு முறை தட் இஸ் இந்தியன் சப்கான்டினென்ட்ல, பெர்ஷியாவில், தட் இஸ் ஈராக்ல எவ்வளவு இல்லை, ஈரான் தட் இஸ் பெர்ஷியன் லாங்குவேஜ் அண்ட் உருது சப்கான்டினென்ட் எங்கெங்க இருக்குதோ இங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதை தழுவி தமிழ்நாட்டிலையும் கூட. ஏனென்றால் தமிழ்நாட்டிலையும் தப்பா எடுத்துக்க வேணா, நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் யுனைடெட் ஒன் கம்யூனிட்டி. தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க, உருது பேசக்கூடியவங்க இருக்காங்க. தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் மக்கள் கூட உருது பேசக்கூடிய ஆலிம் அறிஞர்கள் மூலமாக கற்று வந்ததால அவங்களும் இந்த பெர்ஷியன் இண்டோ பெர்ஷியன் மெத்தட்ல அலிஃப் பே தே ஃபே ஜீம் ஹே ஹே என்று படிச்சாங்க. ஆனா அரபு மெத்தடு அரபிக்ல கத்துக்கொள்ளலாம். குரான அரபி மொழியில வழியிலேயே கற்றுக்கொண்டால், அரபி வழியிலேயே கற்றுக்கொண்டால் அலிஃப் பா தா ஃபா ஜீம் ஹா இதுதான். அதே போல இந்த ஃபத்ஹா கஸ்ரா தம்மாங்கிறது தான் கரெக்ட் மெத்தட், அரபிக் மெத்தட். நம்ம இங்க பழகிட்டோம் இண்டோ பெர்ஷியன் மெத்தட்ல, தட் இஸ் ஜபர் ஜேர் பேஷ்னு சொல்லிட்டு எதுல நம்ம ஃபெமிலியர் ஆகிக்கிறோமோ அதுலயே நம்ம வந்து ஈஸியா கற்றுக்கொள்வோம் முதல்ல. ஏன்னா நம்ம லாங்குவேஜை தரவா படிக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறத விட குரான ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய முறைங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம். அதனால நீங்க ஜபர் ஜேர் பேஷ்னு சொன்னாலும் சரி, பா தா சான்னு சொன்னாலும் சரி, பே தே ஃபேன்னு சொன்னாலும் சரி, நோ ப்ராப்ளம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பாயிண்ட், இட் இஸ் நாட் பா, இட் இஸ் நாட் பே, இட் இஸ் ஒன்லி பட் ப. ஏன்னா கான்சோனன்ட் தான் அது, மெய்யெழுத்தை நீங்க பேன்னு சொல்லி மெய்யெழுத்து வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள வச்சாலும் ஓகே, பான்னு சொல்லி மெய்யெழுத்தாக பின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. We are having only 28 basic Arabic consonants, மெய்யெழுத்துக்கள்ங்கும் போது அது பாவா இருந்தாலும் தப்பில்லை, பேயா இருந்தாலும் தப்பில்லை. பட் நாங்க சொல்லும் போது முழு ஃபார்முல அதுல அரபி மெத்தட்ல சொன்னால் அலிஃப் பா தா தா. அதற்காக பிற மெத்தட்ல அவங்க படிச்சு ஓதி வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு குறை பார்க்க வேண்டாம். தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் அரபிக் மெத்தட் இஸ் அலிஃப் பா தா தா ஜீம். அந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்றோம். இடையில நீங்க பே தே சொல்லிட்டாலும் நத்திங் ராங், ஜபர் ஜேர் பேஷ்னு சொல்லிட்டாலும் நத்திங் ராங். பட் அவர் ஒன்லி மெயின் மக்சத் இஸ் recitation of Quran al-Majid with proper pronunciation. This is my explanation, clarification for your doubt, sir. Jazakallah. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். நல்ல முறையில எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். Alhamdulillah, sir. Jazakallah khairan, sir, for the explanation. Yes, sir. In addition to Ibrahim sahib's version, yes, sir, Rafi sir, and other participants, ஹசரத் மார்கள், இன்னும் சொல்ல போனா ஹசரத் மார்கள், நம்ம படிச்ச பள்ளி மதரசா நம்ம சூழ்நிலை அப்படி படிக்கும்போது அலிஃப் பே தே ஸ்டார்ட் பண்ணோம்.
இப்போ அரபிக்ல கரெக்டான மெத்தட் குளோபலி என்னன்னா அலிப் பா தா சா இதை நம்ம வந்து படிச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால சார் சொன்ன மாதிரி நீங்க பே சொல்லிட்டாலும், ஏன்னா சின்ன பிள்ளை அப்படி படிச்சதுனால இந்த ஃபைன் டியூன் பண்றது இப்போ கஷ்டம். ஸோ நீங்க பே சொன்னாலும் சரி, பா தான் சரி. ஆனா ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, சார் நீங்க பேக் மேல ஃபத்தா போடுங்க, பான் தான் வரும். பா மேல ஃபத்தா போட்டா அப்படி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அலிப் பேத்தின்னு சொல்லிட்டு நீங்க ஃபத்தா கசட்டமா போட்டா பா பி பூ தான் ஆயிரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. பா மேல ஃபத்தா, பே மேல ஃபத்தா போட்டாலும் பா தான் சொல்லுவோம். பே கீழே கசரா போட்டா பி தான் சொல்லுவோம். பே மேல தம்ம போட்டா பூ தான் சொல்லுவோம். இது நம்ம ஸ்டைல்ல, அரபிக் ஸ்டைல்ல பா ஃபத்தா பா, பா கசரா பி, பா தமா பூ. அப்போ அந்த சவுண்ட் பொறுத்த வரைக்கும் வவல் சேர்க்கும் போது அந்த கரெக்டான அவுட்புட்டும் வந்துடும். இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் அப்படி. அதுவும் இன்ஷால்லா நீங்க என்ன செய்யலாம், முயற்சி எடுத்து சொல்லும் போது அலிப் பேத்தின்னு அந்த வருஷத்துக்கு போயிடா அலிப் பாத்தா சொன்னா இன்னும் இன்ஷால்லா சாலை சிறந்தது. இன்ஷால்லா அது வந்துடும். போக போக உங்களுக்கே நீங்க வந்துடும். இன்னும் நீங்க கூடுதலா யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ஷால்லா அல்லா தஆலா ஈஸி ஆக்கிடுவோம். அப்போ அந்த ஃபார்மேட்டே நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அப்புறம் சார் நம்ம we are moving to page number I think 30 ஷேர் பண்றேன். 33. இப்போ சார் பேஜ் நம்பர் 35ல இருக்கும். எஸ், கடைசியா 33 படிச்சோம். வித் பேஜ் நம்பர் 34. சார் இது பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 29ல இருந்து பேஜ் 39 வரைக்கும் இதேதான் ப்ராக்டிஸ் வித் ஜாயின் லெட்டர்ஸ். அப்போ அவுட் ஆஃப் 70 பேஜஸ்ல we are going to complete today 40 pages, which means half of the portion நம்ம கடந்து வந்துட்டோம். சார் சொன்ன மாதிரி 60% ஆஃப் லெசன்ஸ் ஹவ் பீன் டன். என்னன்னா ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றது நான். ஃபர்ஸ்ட் நூன்னு சொல்லிக்கோ, பர தப்பு இல்லை. நூனு ஷீனு துவா. இப்போ நூன் மேலே ஃபத்தா போட்டா நா, ஷீன் கஸ்ரா போட்டா ஷி, நா ஷி. துவா மேலே ஃபத்தா போட்டா தா, நஷி துவா, நஷி துவா. சேர்த்து போகும்போது நஷி துவா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இனிஷியல், மீடியல், ஃபைனல் அந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சேர்த்து எழுதுனா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். லெட்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த நூனு எப்படி மாறுது பார்த்தீங்களா? அந்த நூனு ஒரு மாதிரி உள்ள ஷேப் வந்து இங்க இனிஷியல் வரும்போது மாறுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஐனு ஃபத்தா போட்டா ஆ, துவா கஸ்ரா போட்டா சுய், சுய் ஷ ஆஃப் சுய் ஷ, சுய் ஷ ஆஃப் சுய் ஷ. ஸோ அதான் சார் அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, எழுதி காமிச்சேன். இது பாத்தீங்கன்னா ஆலிம். இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து ஆலிம்சா ஆலிம்சான்னு சொல்லுவோம். அசர்த்து வந்து ஆலிம்சா ஆலிம். அது வந்து ஐன் ஆலிம் சொல்லாம ஆலிம் சொன்னா ஒன் ஹூ த பர்சன் கிவ்ஸ் பெயின், அப்படி மீனிங் மாறும். துன்பம் தரக்கூடிய ஆள்னு ஆயிரும். ஆலிம்னா ஸ்காலர், த பர்சன் ஹூ கிவ்ஸ் நாலேஜ் இல்லையா? அப்போ த பர்சன் ஹூ கிவ்ஸ் நாலேஜா, த பர்சன் ஹூ கிவ்ஸ் பெயினா அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் தான், ப்ரொனன்சியேஷன் தான். அதான் அழகா சார் இங்க சொல்லியிருந்தாங்க. ஐனுக்கும் அந்த ஆகும் வித்தியாசம். ஸோ ஆலிம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். இது ஆலிம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம சொல்றது, ஜஸ்ட் வாயினால சொல்றது ஆலிம். இது ஐன்ல வந்து அந்த வாய் உச்சரிப்போட கொஞ்சம் அழுத்தமும் சேர்ந்து ஆலிம் அப்படின்னு சொல்லணும். அதான் இங்க அழகா சொல்லி காமிச்சாங்க. அது உங்களோட கவனத்துக்கு. அப்ப ஐன் வந்து ஆதிஷ, ஆதிஷ சொல்லக்கூடாது, ஆதிஷ ஆதிஷ ஆதிஷ. நெக்ஸ்ட் சபர். நம்ம சொல்லலாம் சபர் செய்யுங்க சார், சபர் செய்யுங்க சார். ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா சார் சபர் செய்யுங்க. ஸோ அந்த சபரோட ஆக்சுவல் லெட்டர் வந்து ஸ்வா ப ஸ்வபர ஸ்வபர. அது நவுன் ஃபார்ம் பின்னாடி போவோம், அதுல சபர்னு படிக்கும். அது நம்ம படிப்போம் லேட்டரா. இப்போ வந்து ஸ்வபர ஸ்வபர. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த இங்க ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ட்ரை பண்றாங்கன்னா சுவாது ஃபத்தா வந்தது இங்க, அதே சுவாது இங்க கஸ்ரால வந்திருக்கு. ஸோ அங்கே ஃபத்தால வந்து என்ன உச்சரிப்பு வரும், கஸ்ரால வந்து என்ன உச்சரிப்பு வரும், அதை அவங்களுக்கு வந்து காட்டுறாங்க. பிற்பாடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தால் எப்படி இருக்கும், நடுவில் வந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையும் காட்டுறாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கீனாக வாட்ச் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ல ஸ்ரீக லௌசீக, ல ஸ்ரீக லௌசீக. சேர்த்து படிக்கும்போது லௌசீக. நெக்ஸ்ட் வாது, வா
ஹா கஸ்ரா வஹி வஹீக வஹீக வஹீக. நா கா ச நகஸ. காஃப் இது காஃப் கியூ சவுண்ட் கியூஏ கா. ஸோ ந கா ச நகஸ. நகஸனா நுக்சான் சொல்லுவாங்க உருதுல. நுக்சான் நுக்சான் ஏன்னா லாஸ் ஆயிடுச்சு. அரபிக் வார்த்தை தான் அது. நகஸ டிகிரிஸ் பிகம் லெஸ் பிகேம் லெஸ் போட்டிருக்கியா நுக்சான். அரபில ஆக்சுவலி வந்து நவுன் ஃபார்ம் வந்து நுக்சான் நுக்சானுன் நுக்சானுன். அது நுக்சான். அது மாதிரி அதோட வேர்பு ஒரிஜினல் வந்து நக்கஸ். இப்போ அது நம்ம அஃப்கோர்ஸ் போக தேவையில்லை. ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கோரிலேட் பண்ணா நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால எப்போ நீங்களாம் கோரிலேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கோ அப்பெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்ஷால்லாம் வந்துடும். அடுத்து பாருங்க. ந ஹ வ நஹவ. ந ஹ இந்த ஹா வந்து பாருங்க இங்க எப்படி இருக்கு பாருங்க மீடியல்ல. இப்ப சேர்த்து எழுதும்போது பாருங்க நஹவ. நெக்ஸ்ட் ந வ ர நவர. ந வ ர நவர. ஹ ஸ ம ஹஸம. ஹஸம் டைஜஷன் உருதுல கூட இருக்கு. ஹஸம் ஆயிடுச்சா கேட்போம் பாருங்க. ஹி டைஜஸ்டட். ஹஸம ஹ இனிஷியல் ضاد மீடியல் மீம் ஃபைனல் சேர்த்து படிக்கும் போது ஹஸம. நெக்ஸ்ட் க த அ கதஅ கதஅ. மஹபூப் சார் இந்த ஒரு லைன் நீங்க படிங்க. அடுத்த லைன் நம்ம ரஃபி சார் படிக்கிறோம். இந்த லைன் ரா 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 பா தா ரபஸ. ரபத. மாஷாஅல்லாஹ் வெரி குட் சார். ரபத வாவ் வெரி குட். ரஃபி டாக்டர் ரஃபி சார் சார் ஜா ஜஹர ஜஹர. ஜஹர வெரி குட் சார். ரஃபி சார் நேற்று கேள்விப்பட்டேன். அவரு இந்த புக்கை பிரிண்ட் எடுத்து எழுதிட்டு இருக்காருன்னு கேள்வி சொன்னாரு என்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும் போது. இந்த மாதிரி மஹபூப் சார் நீங்களும் சில பிரிண்ட்லாம் எடுத்து எழுதி பாருங்க. அப்படியே வந்து இந்த போர்ஷன் அப்படியே கீழே எழுதுங்க. எழுதிலாம் முடிச்சேன். இதுதான் இது எழுதணும். மாஷாஅல்லாஹ் வெரி குட் சார். இன்னைக்கு உங்களை பார்த்தல சார் காலேஜ்ல. அப்போ வாய்ப்பு இருக்கும்போது கொண்டு வாங்க. அப்படியே நம்ம கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகே சார் இன்ஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் பாருங்க சார். இப்போ மஹபூப் சார் படிங்க. ஃபர்ஸ்ட் ரோ படிங்க மஹபூப் சார். ஃபர்ஸ்ட் 2 ரோ படிங்க. சா இது சார் சா கு கா கி கு கா கா கு கு ரா கு கு ரா கா கு ரா சகூர. வெரி குட் மாஷாஅல்லாஹ். சகுர. சகூர வெரி மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் படிங்க சார். நீங்களே படிங்க. நா நபா நபக. வெரி குட். நபக. மாஷாஅல்லாஹ் எக்ஸலென்ட். இங்க பாருங்க மேல கைனு தம்மா வந்துச்சு, கீழே பத்தா வந்திருக்கு, அப்புறம் அங்க மீடியல் வந்துச்சு, இங்க ஃபைனல் வந்துச்சு. அப்படிதான் நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க இந்த ஆத்தர். கரெக்ட். சரி நெக்ஸ்ட் கோஸ் டு டாக்டர் முகமது ரஃபி ஆஃப் A&F. ஃபா ஹ ஹ ஃபதஹ. ஃபதஹ வெரி குட். ந ந ஃப ஃப நஃபஹ. நஹ நஹ் நஃபஹ. ஃபஹ. நெக்ஸ்ட் வாஃபா. சார் வாஃபா வாஃபா வ ஃப ஃப வகஃப. வகஃப. வாஃபா ஃபாவா சார் இது? எஸ் வ க ஃப வகஃப. கஃப. வக்ஃப்ல வக்ஃப் நம்ம படிச்சோம். இப்போ வக்ஃப் சட்டம். ஆமா சார். வகஃப் இந்த வார்த்தை தான் வக்ஃப். வக்ஃப்னா டு ஸ்டாப். ஒரு மீனிங் வந்து
ஓகே, அது வார்த்தை. ஓகே சார். வெரி நெக்ஸ்ட் நீங்களே படிங்க ரஃபீஸ். லா லா ஹி ஹ லஹிஹ லஹீக. கா மட்டும் கான்னு சொல்றது. கா கா லஹீக. கிவி லஹிக லத்தீஃப. லஹிக ஃப லத்தீஃப். லத்தீஃப. ஓகே. லஹீக லஹீக லத்தீஃப. லஹீக. சார் அது ரொம்ப ஈஸி மேம் சார், அழகா படிச்சிடலாம். என்ன சொல்லுங்க, அழகா பார்த்து ஃபர்ஸ்ட் படிச்சு. சார் மாச மசக மசக மாசக. மாஷா அல்லாஹ், வெரி ஈஸி. மசக, வெரி ஈஸி. நெக்ஸ்ட் خلب ஈஸி லெட்டர் சார். கலப. خلب அப்படியே பார்த்த மாத்திரத்துல படிச்சிடலாம். நீங்க بلح பார்த்தும் படிச்சிடலாம். கலப இந்த செக்ஷன் பார்த்து படிச்சிடலாம். பல படிங்க. பல بلح பலக பலக இல்ல ஹாயில ஆ ஆ பல பலஹ بلع بلع பலஹ பல. பலஹ. மவுசா படிங்க. இது படிங்க. மனஹ. வெரி குட். வந்துச்சு பாருங்க, டக்கு டக்குன்னு வந்து பாருங்க. منح أكيب அக்கிப. ஹசுன. பா இல்ல, இது நான். ஓகே சார். ஹசுன. ஐல ஓகே. யூ அசுன. மேல அந்த டிஃபரண்ட் தெரியல சார். நெக்ஸ்ட் نخخ சரி. எஸ்ஐ சி சார். சி ஏ நசி. نسي நஷியா نسي நஷிய. ரைட்டா? நஷியா. சார் கரெக்ட் சார். நசியே கரெக்ட். நஷியா. ஓகே, நான் லாஸ்ட் 2 பேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. பேஜ் நம்பர் 38 and 39 2 பேஜ் தான் இருக்கு. இந்த 2 பேஜ்ல இப்போ என்ன மாற்றம்னா, உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் இது கிடையாது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் கொடுக்கலாம் அவங்க. டைரக்டா லெட்டு அப்படியே அதோட அட்டாச்மெண்ட் கொடுத்துறாங்க. சேர்த்து எழுதுற மாதிரி ஃபினிஷிங். யோசிச்சு டைரக்டாவே பார்த்து எழுதிடணும். ஏன்னா அப்கோர்ஸ் இந்த செகண்ட் காலம் வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகே சார். இந்த தேர்ட் காலம் தான் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கிளாரிபிகேஷனுக்காக தான். அப்போ அந்த இது இங்க எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க ரக்கா. ركع இப்போ வந்து ரஃபி சார் வந்து இந்த பேஜ் ஃபுல்லா படிங்க. 38 பேஜ் நம்ம இவர் படிங்க பாபு சார். ذهب அப்புறம் சா சா ஷி ஷா ஷா ஹி சாபா صحيح صحيح ஷபிஅ ஷபிஅ تبيها ஷபிஅ ஐன் ஷபிஅ ஷபிஅ تبيها தபிஹா. جا جا لا முக்கிட்டு சொல்லணும். ஐன் سر அப்படியே முக்கிட்டு சொல்லணும். ஷபிஅ. شبيها ஹா சொல்லக்கூடாது. ஷலாஷா زلحا ஜாலா ஜலாஷா. நெக்ஸ்ட் படிங்க. நெக்ஸ்ட் படிங்க. سا சா ما யூ சாமு ساكو சமூஹா சமூஹா. சமூக. வெரி குட், மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் دا دا هي صحي தாஹி. صحي சாஹி தாஹி. ஷஹீஷா ஷஹீஷா. தஹீஷா. شهيسة عرب நெக்ஸ்ட் لخايا لخيا லத்திய. லத்திய. இந்த பக்கம் பாருங்க ப்ரொஃபசர் ரஃபி சார் படிங்க.
இந்த நெக்ஸ்ட் பேஜுங்களா சார்? இல்ல இல்ல, இந்த last பேஜ் நீங்க இன்னொரு முடிச்சுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். இந்த காலம் சஜர சஜத சஜத மஹார மத்தோர சார். மஹா மத்தோர மத்தோர Mata. Okay, sir. தோ Matora. Matora. அப்புறம் Matora. மத்தோரனா ரெயின் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். Fa. Fa. ஹா Fata. பீல ஹபில பசஹ Fasaha. பசஹ பசஹ ஹபில ஹபில Ha. ஹ- Haba. அபில Abi. ஹபில Abila. உதீன உதீன Urdina. Okay, sir. ஓகே சார். Okay. சார் இதுல என்னங்க You சார்? வரணும். ஆமா அலிப் மேல தம்மா அம்சாம இருக்கு. ஆமா சார். அம்சா மேல ஃபத்தா போட்டா ஆ அம்சா ஆ Ruza. Ruzi. ஆ அலிப் சொல்ற பாத்தீங்களா, அலிப் ஆ இ உ அந்த ஆ இ உ தான். ஓகே ஓகே சார். Ruzina. உசி உசிப உசினா மேல இருக்குல உசினா. Na. நெக்ஸ்ட் வந்து நசஹ Nasaha. நசஹ அப்புறம் யா Ya. நஹ யனஹ யான யனஹ சா Ha. ஹா Ha. கைன் You. கைன் கைன் Ha. Ha. Tu. ஆதும ஹாதும Azu. Azu. Azuma. அவும Azuma. ஆதும ஆதும. போதும் சார். இந்த நாளைக்கு இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போகலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்ஷால்லா சார். ஜஸாக்குமுல்லாஹ் khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Inshallah tomorrow, sir.